வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் வாழைப்பூ அடை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூ அடை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 75 கிராம் புழுங்கல் அரிசியும் 75 கிராம் துவரம்பருப்பும் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பருப்பும் அரிசியும் ஊறிடுச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 75 கிராம் நம்ம அரிசியும் 75 கிராம் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால வாழைப்பூலேருந்து ஒரு 4 இனுக்கு மட்டும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூவை எப்பயும் போல் தொப்புலையும் அந்த தலையும் எடுத்துட்டு அதை அப்படியே பாதியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டே நம்ம ஒன்றும் பாதியமாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வாழைப்பூவினுடைய அளவை நம்ம கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி 75 கிராம் எடுத்துருக்கிறதுனால நான் அந்த வாழைப்பூவில் இருக்கிற 4 சீப்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்திருக்கேன். இது காய் வாழைப்பழம். இது கொஞ்சம் நல்லா துவர்ப்பாகவே இருக்கும். நான் 4 எடுத்திருக்கேன். பழமாக இருந்தால் துவர்ப்பு கம்மியாக இருக்கும். துவர்ப்பு அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க பழ வாழைப்பூவை வாங்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். 3 நீட்டு காஞ்ச மிளகாய். இது மீடியமான காரம். நான் 3 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம 6 பல் பூண்டும் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு அரிசியும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மசிச்சு விட வேணாம். அடமாவுக்கு அரைக்கிற மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இருக்குது. இது கரெக்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க மாவோட 2 டீஸ்பூன் திருகின தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தோசைக்கல் போட்டுடலாம். தோசைக்கல்லே நம்ம வெங்காயத்தை வதக்கிடலாம். 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடான உடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு மிக்சரோட அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கினதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடமாவு பதம் பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி இருக்கும். அடமாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தோசைக்கல் போட்டுடலாம். தோசைக்கல் சூடான உடனே அடை ஊற்றிடலாம். சுற்றி ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். வாழைப்பூ அடை வேகிறதுக்கு லேட் ஆகும். ஒரு பக்கம் வேகிறதுக்கே நமக்கு 5 நிமிஷம் ஆகும். ஸோ மீடியமான ஃப்ளேமில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே 5 நிமிஷம் விட்டுடலாம். ஓரெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமும் ஒரு 5 நிமிஷம் அடிப்பாகம் வேகணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, வாழைப்பூ பருப்படை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம சைட் டிஷ் இல்லாமையே சாப்பிட்லாம். ஆனால் பொட்டுக்கடலை சட்னி, கொத்தமல்லி சட்னி, எந்த சட்னி ஒன்றாலும் இதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாழைப்பூ பருப்படை பார்த்திங்கன்னா வாழைப்பூ அதில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு லைட்டான துவர்ப்பு சுவையோட சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.
கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.